அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தோட நம்ம ரமலானுடைய மாதத்தில் 4வது பகலில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அனைவரையும் அல்லாஹ் நோன்பாளியாக ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மீதமுள்ள நோன்பையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தோட அவனுடைய பயத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எவ்வாறு உள்ள அச்சத்துடன் வைத்தார்களோ அந்த நோன்பாக வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்னைக்கு நம்ம திக்ருகள் ஓதணும் இல்லையாம்மா, அந்த திக்ருடைய மகிமைகள் நம்மளுக்கு தெரியணும்ல. இப்போ நம்ம உங்களுக்கு அதாவது அல்ஹம்துலில்லாஹ் தெரியும், தெரியாமல் யாரும் ஓத போகிறது இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஈமானை புதுப்பிக்கிறதுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோமா? நான் என்னென்ன ஓதணும்னு நீங்களும் எங்களுக்கு சொல்லணும், சரியா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல நம்ம ஓதுனது இஸ்திக்பார். தலைமையான இஸ்திக்பாரை ஒரு முறை ஓதிட்டு அஸ்தகுல்லாஹில் அலீம் வதூபு இலைஹி சேர்த்து ஓதணும். ஆனால் அஸ்தகுல்லாஹ் நேரம் கருதி நம்ம அஸ்தகுல்லாஹில் அலீம்னு மட்டும் ஓதுறோம். அந்த வதூபு இலைஹின்னு சேர்த்து ஓதணும்டா அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த இஸ்திக்பார் அல்லாஹ்ட்ட நம்ம என்ன கேட்கணும்? யா அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ்னு கேட்கறதுக்காக நீ ஓத வேண்டியது. நம்ம பாவத்து மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து உம்மத்துகளுடைய பாவத்தையும். அதாவது நம்ம பாவ மன்னிப்பு நம்மளுக்கு கடல்ல இருக்கிற மீன்கள் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு தேடுது. நோன்பு திறக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ்னு அந்த நேரத்தில் அல்லாஹ் தண்ணிக்குள்ளே கிடக்கிற மீன் நம்ம தண்ணி குடிக்கிற நேரத்தில் துவா கேட்குது. நம்ம நல்ல மீனாக இருக்கா அப்படின்னு வாங்கிட்டு வந்து ஆக்கி சாப்பிடத்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு நம்ம அந்த பாவ மன்னிப்புல தான் நம்ம வாழ்க்கைகள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அளவுக்கு அல்லாஹ் கொண்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ அதே போல் நம்ம துவாவை கொண்டு யாருடைய பாவத்தையாவது அல்லாஹ் மன்னிச்சுட்டாண்டா நம்ம பாவத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். அந்த அடிப்படையில் பாவ மன்னிப்பு தேடுவது. அடுத்து நம்ம ஓதுனது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இதை நம்ம 33 தடவை நம்ம ஓதுற காரணம் என்ன? நம்மளுக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியும். சுப்ஹானல்லாஹ்வுலேயும் 8 எழுத்து தான், அல்ஹம்துலில்லாஹ்வுலேயும் 8 எழுத்து தான், அல்லாஹு அக்பர்லேயும் 8 எழுத்து தான். 8 எல்லாம் எதை குறிக்குது? 8 சொர்க்கத்தை குறிக்குது. 8 சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய வயது என்ன? 33 வயது. நான்லாம் கிளவியாலும் வரமாட்டேன், உங்களை மாதிரி கொபரியாக தான் வருவேன். யாருமே கிளவியாக இருக்க மாட்டோம், எல்லாரும் அந்த 33 வயது தான். யாருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஏற்ற இறக்கம் கிடையாது, ஒரே உயரம், ஒரே வயது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இங்கே எப்படி முகப்பத்தோடு நம்ம பார்த்தோமோ அந்த முகத்தை அல்லாஹ் இங்கே காட்டி கொடுப்போம். அப்போ அது அந்த அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. நீ தூங்க போகும்போது இது ஓதிட்டு படுமா, உனக்கு வேலைக்காரவங்களாம் தேவையில்லை, இதுவே உனக்கு பரக்கத்தாக இருக்கும்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் இதை ஓதுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஸ்பீஹ் கொடுத்ததே ஃபாத்திமா தஸ்பீஹ் தான். அதுக்கு பேர் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர் தான் அது. தஸ்பீஹ் ஃபாத்திமானே நம்ம அதை சொல்லுவோம். அது ஓதிட்டோம். அடுத்து என்ன ஓதுனோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அல்லாஹ் மர்ஹம்னா பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன். ரஹ்மத்துடைய பத்தை எங்களிடம் கொண்டு வந்து கொடுத்துறியா அல்லாஹ். இப்போ ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வாங்கும்போது பெத்த தாய் வாங்க மாட்டான். முதல்ல அவள் 10 மாதம் சுமந்து அவள் அல்லாஹ் தஆலா கொடுத்த அத்தனை வலியவும் இபாதத்தாக தாங்கி அந்த குழந்தை பிறந்த உடனே அதை தூக்கிட்டு வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க? உரியவங்கள்ட்ட தான் கொண்டாந்து கொடுப்பாங்க. உரியவங்க வாங்கும்போது அந்த குழந்தைய வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷத்தோடு வாங்குவாங்க. நல்லா நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? பேரம்பேத்தி, அதாவது தான் குழந்தை பெற்று நம்ம எடுக்க முடியாது, நாம் பேரம்பேத்தியை கையில் வாங்கும்போது எந்த அளவுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வரும். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் உம்மத்தில் ஒரு எண்ணிக்கை என் குடும்பத்தில் வந்துருச்சு. முதல் சந்தோஷம். 2வது சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் தொகுப்பாக படைச்சு எங்கள் கையில் வாங்க வச்சுட்டே இருப்பே. அல்ஹம்துலில்லாஹ் இந்த குழந்தைய சிறந்த குழந்தைய வளர்த்துறியா அல்லாண்டு அந்த துவாவோடு வாங்குவோம் இல்லையா? இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? ரமலான்கிற குழந்தைய
அவனுக்கு சொந்தம். ரமலான்ங்கிறது அவனுக்கு சொந்தம். குரான்ல பேரிட்டு கூப்பிட்ட மாதம். அந்த அழகான குழந்தைய நம்ம கையில கொண்டாந்து கொடுத்துருக்கான். இந்த குழந்தைய கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த குழந்தைய நம்ம 3 தகுதிகளாக வழங்கன்னு சொல்றோம். நீங்க அதை 3 தகுதிகளாக வளர்க்கும் போது உங்களுக்கு 3 விஷயமான பெருங்கொண்ட விஷயத்தை யாராலும் கொடுக்க முடியாத, யாராலையும் கொடுக்க முடியுமா? ரஹ்மத்து யார்ட்டையாவது பேரு வேணா ரஹ்மத்து பறக்கத்தை நம்ம வைக்கலாமா ஒழிய, அந்த பேரை கூட என்ன சொல்றாங்க பெரியார்கள், ரஹ்மத்து நிசாண்டு கூப்பிடுங்க, பரக்கத்து நிசாண்டு கூப்பிடுங்க. பரக்கத்து என்ன செய்யுது? குடிச்சுக்கிட்டு இருக்கு. ரஹ்மத்து என்ன செய்யுது? வெளியே போயிருக்கு. அந்த மாதிரி சொல்ல வைக்காதீங்க. அந்த பேருக்கு பெண் பறக்கத்தான பெண், அதுதான் அர்த்தம். அந்த பேரை முழுமையாக சொல்லி கூப்பிடுங்கன்னு பெரியார்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் அல்லா ரஹ்மத்தை நம்மளை கொண்டாந்து கொண்டு அல்லாண்டு அல்லா மருகம்னா பி ரஹ்மத்திக்கை அருகம் ராஹிமின்னு ஓதியிருக்கோம். அடுத்தது லாயிலாக இல்லா அடுத்த சுபஹானக்கை இன்னி கொடுத்து மினல்லாய். எல்லாருக்கும் தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ள 3 இருள்களை சுமந்து இருந்தாங்க. அந்த 3 இருள்களையும் வெளியேற வரக்கூடிய காரணம் அல்ல குரான்லயே என்ன சொல்றான், நீங்க இதை மட்டும் ஓதாம இருந்தீங்கன்னா மீன் வயிற்றுக்குள்ளேயே நீங்க இருந்திருப்பீங்கிறான். நீங்க மட்டும் ஓதாம கேட்டிருக்காம லாயிலாக இல்லாத சுபஹானக்கை இன்னி கொடுத்து மினல்லாலிமின்னு நான் அநியாயம் செஞ்சுட்டேன்னா ஒத்துக்கிட்டாங்க. நானே என் காரன்னு ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அதை நினைச்சா லாயிலாக இல்லைல்ல சொல்றோம். என் கடன் போயிடணும், என் கவலை போயிடணும், என் கஷ்டம் போயிடணும், இந்த காரியம் நடந்துடணும், அந்த காரியம் நடந்துருன்னு அதை ஓதுறோம். என்னைக்காவது நான் அநியாயம் செஞ்சுட்டே நீ மன்னிச்சிருன்னு சொல்லி அதை நினைச்சு ஓதுறோமா? அப்படியும் அல்ல என்ன செய்யறா, நீ எப்படி ஓதுனாலும் சரி நீ ஓது. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிட்டாங்கல்ல, நீ ஓது, நீ எப்படினாலும் ஓதுற இல்ல, என்னையும் சுபஹானல்லான்னு சொல்லுற இல்ல, நீ அநியாயகரன் நினைச்சு சொல்றியோ சொல்லலையோ அதுல இருந்து என் மன்னிப்பு கேட்கிற இல்ல, உன்னை அநியாயம் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு செய்யணுங்கிறதுக்கு தான் அந்த திக்கரை நம்ம ஓதுவோம். அடுத்தது ஹஸ்புன் அல்லாஹ் நிமல் வக்கீல். அந்த ஹஸ்புன் அல்லாஹ் நிமல் உங்களுக்கு எல்லாருக்கும் அதுவும் தெரிஞ்ச வரலாறு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீன் அந்த நெருப்புக்குள்ள போடும்போது, நம்ரூத்து போடும்போது யாருடைய உதவியும் அவங்க கேட்கல, மலக்குமார்களுடைய உதவி கூட கேட்கல. ரப்பு எனக்கு போதுமானவன், என்னை நெருப்புல எரிச்சு பார்க்க ஆசைப்படுறானா பட்டுட்டு போறான். இந்த தோல் வர்றதுக்கு நான் காரணமா, இந்த உயிர் வர்றதுக்கு நான் காரணமா, இந்த உடல் வர்றதுக்கு நான் காரணமா, அவனுக்கு எரிக்க ஆசை இருந்தா எரிச்சுட்டு போறான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அல்லாட்ட அப்படியே அர்ப்பணிச்சாங்க. அப்ப நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நம்ம காரணமா இல்லையே. அல்லாஹ் தாலா நாடுனா ஒரு சிறந்த தாய் தந்தை மூலமா நம்மளுக்கு அல்லாஹ் தாலா இந்த உலகத்தை கொண்டு வர வச்சான். வந்த உடனேயே பாங்கு இக்காமத்தும் காதுக்கு கேட்க வச்சுட்டான். சுபஹானல்லாஹ், நம்மளால எப்படி கொண்டு வர வச்சிருக்கான். நம்ம வந்த பாதை என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. வந்த உடனேயே நம்ம இஸ்லாமிய பிள்ளைங்க பிறந்த உடனே செய்யக்கூடிய வேலை என்ன, பாங்கு இக்காமத்து முதல் கேட்கிற வார்த்தை. சுபஹானல்லாஹ், கேட்டு வளர வச்சான் அல்லாஹ் தாலா. ஒரு சிலர் குழந்தை பிறந்த உடனே யாசின் அந்த முகத்துல காட்டுவாங்களாம். ஒரு சிலர் புள்ள பிறந்துருது இல்லையா, அந்த பிள்ளை முழிச்சு பார்க்கும்ல, அப்ப என்னைய பார்க்குது உன்னைய பார்க்குது தானே தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்துல ஒரு சில இறை அடியார்கள் என்ன செய்வாங்களாம், யாசின் சூறாவை பிடிச்சு அது அந்த பிள்ளை முகத்துல காட்டுவாங்களாம். சுபஹானல்லாஹ். அப்ப அந்த இன்ஷால்ல இனி அதை பழகிக்கிடுவோமே. நம்ம செய்யல, இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம செய்வோமே. இந்த அம்மா வயசாகி போய் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கு வரேன் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நம்ம சந்ததிகளுக்கு செய்யலாமே. இதுலயும் நம்மளுக்கு நம்ம தாய் தந்தை செஞ்சவங்களும் யாராவது இருப்போம், இல்லாம இருக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா தந்திருப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில நம்ம அந்த லாயிலாக ஹஸ்புன் அல்லாஹ் நிமல் வக்கீல் எல்லாத்தையும் நான் வந்தது எல்லாமே நீந்தான், என்னை வர வச்சது நீந்தான், என்னை வாழ வைக்கிறது நீந்தான், என்னை திருப்பி நீ உன்கிட்ட கொண்டு போறது நீந்தான். வர வச்சது எப்படியே 10 பேருக்கு மகிழ்ச்சியை கொடுத்து எனக்கு வர வச்சியோ, அதே போல நான் மரணிக்கும் போது மலக்குமார்கள் மகிழ்ச்சி அடையணும். ஒரு மனிதர் மரணிக்கும் போது 2 வகையாக மலக்குமார்கள் கண்ணீர் வெடிப்பாங்களாம். மலக்குமார்கள், மனிதர்கள் அழுகிறது அது வேற விஷயம், பிள்ளைங்க அழுகிறது, குடும்பம் அழுகிறதுலாம் அதெல்லாம் வேற வேற விஷயத்துக்கு அழுவாங்கன்னு வைங்களேன். மலக்குமார்கள் அழுவாங்களாம். ஏன்னு கேட்டால், நம்ம பிறந்து பூமிக்கு வந்த நிமிடத்துல இருந்து நம்ம ரூஹு பிரிகிறது வரையும் நம்ம கூடையே இருக்கிற கிராமன் காத்திபின் மலக்குகள் கூடைய அணுதினமும் நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு போற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் நம்மளோட கூடையே இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் அழுவாங்களாம். எப்படி அழுவாங்களாம், யா அல்லாஹ் இவ்வளவு நாள் இந்த நல்லடியார்களோடு என்னை பயணம் செய்ய வச்சியே, எவ்வளோ மஜ்லிஸ்களுக்கு நாங்கள் போனோம், எவ்வளவு நல்ல உபதேசம் கேட்குற இடங்கள்ல போய் நாங்கள் இருந்தோம், இந்த அடியார்களுக்கு நாங்கள் சாட்சியாக என்னை ஆக்குனியே, இனி அந்த தொடர்பு இல்லாமல் போயிருமே, அந்த அவங்கள சொர்க்கத்தில் ஒட்டி சேர்த்துறியா அல்லாஹ், நாங்கள் அவங்கள சொர்க்கத்தில் பார்க்கணுன்னு அழுவாங்களாம். அடுத்து ஆப்போசிட்டாக அழுவாங்களாம். ஆப்போசிட்டை சொல்றதுக்கு திறன் எனக்கும் இல்லை, கேட்கறதுக்கு திறன் உங்களுக்கு இருக்காது.
அப்போ அந்த கண்ணீர் வரக்கூடிய என்ன நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லடியார்னு மலக்குமார்கள் சான்றிதழ் கொடுக்கணும். அப்படின்னா என்ன, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். அதுதான் அது ஓதுனது. அடுத்தது என்ன ஓதுனோம்? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் வக்கீல். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதிய அருமையான திக்ர். எகிப்துல இருந்து பிரவுனுக்கு பயந்து ஊரு விட்டு ஊர் ஓடுறாங்க. அல்லாஹு அக்பர். ஹிஜ்ரத்து செய்யும்போது அவங்க என்ன துணியா வச்சுருந்தாங்க, கையில் தூக்கிச்சிட்ட சாப்பாடை கொண்டு போனாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ரோட்டு ரெட்டுக்கு கடையாக இருந்துச்சு. அப்போ ஊர் விட்டு ஒன்றுமே இல்லை, பசியோட தாகத்தோட சரியான ஆடை இல்லாமல் போகிறாங்க. போய் ஒரு கிணத்தடியில் உட்காந்து, வரலாறு பெருசு, குரான் கூறக்கூடிய வரலாறு, கிணத்தடியில் போய் உட்காந்து சொல்கிறாங்க, யா அல்லாஹ் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் தைரின் ஃபகீர். ஓதுனாங்க, லொஹருக்கு ஓதுனாங்க. மகரிபுக்குள்ள அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா? இருக்கும் இடத்தை கொடுத்துட்டான். திருமணத்துக்கு மனைவியை கொடுத்துட்டான். உறவுக்கு மாமாவை கொடுத்தான், தாய் மாமாவை கொடுத்துட்டான். உடுத்துறதுக்கு ஆடை கொடுத்துட்டான். உழைக்கிறதுக்கு பொழப்ப கொடுத்துட்டான். தங்குறதுக்கு வீட்டை கொடுத்துட்டான். எல்லாம் கொடுத்துட்டான். அந்த ஒரே ஒரு துவா நம்ம அதை ஜீவனே இல்லாமல் 33 தடவை 400 தடவை 200 தடவை ஓதுறோம். இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், தாரே நீ ஓது. இப்போ பிள்ளைங்க எக்ஸாமுக்கு போறாங்க, இந்த துவாவை ஓதிட்டு போக சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறாங்க, ஆண்கள் போறாங்க, ஓதிட்டு போக சொல்லுங்க. அப்படி நம்ம ஓதி அனுப்புவோம். அப்ப நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு வழி இல்லாமையா விட்டுருக்கான். நம்மளுக்கு அல்லாஹ் கொஸ்டினையும் கொடுத்து ஆன்சரையும் கொடுத்தது, நம்ம பேப்பரை கொடுத்துருக்கான். அது பேனாவையும் நம்ம கையில கொடுத்துருக்கான். நம்ம எழுதுறதுக்கு மட்டும் கஷ்டப்பட்டோம்டா. அதனாலதான் அது ஓதக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது லாஹவுல வலாக்குவத்தை இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அரிசின் புதையல். கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் 3ஆம் கலிமாவுடைய தொகுப்பு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதனால இப்போ நான் நிப்பாட்டிட்டு சொல்றேன், இதோட இதை இணைச்சுக்கிறவான்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த வார்த்தையோட இந்த லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லாஹியை நான் இணைச்சுக்கிறட்டா அல்லான்னு கேட்டாங்க. இது ஓதுவதனால நம்மளுக்கு எப்படி பறக்கத்துங்கிறது அல்லாஹ் மட்டும் அறிஞ்சவன். அரிசின் புதையல் இதை ஓதுறதுனால குரானுடைய ஆயத்து ஓதுன நன்மை கிடைக்கும், திக்ருடைய நன்மை கிடைக்கும், களிமா ஓதுன களிமாவை புதுப்பிச்ச நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எழுத்துக்கின் அளவு அல்லாஹு தாலா நம்மளுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி கொடுப்பான். லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லான்னு ஒரு மனிதன் சொல்லிட்டா, ஏன்றதெல்லாம் அல்லாஹ் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டான். மனிதன் என்னுடைய அடியான், நான் பார்த்துக்கிடுவேன் அவனை அப்படின்னு அல்லாஹ் பொறுப்பேற்கக்கூடிய திக்ரு தான் அந்த திக்ரு. அல்ஹம்துலில்லாஹ் இதை ஓதணும். அப்போ அடுத்தது சுபானல்லாஹி வபிஹம்தி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத்த அர்ஸிஹி வமிதாத கலிமாத்தி. எல்லாருக்கும் தெரிஞ்ச திக்ருகள் தான். இது ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்க இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க, லுவாட்டாய வரைக்கும் உட்காந்துருந்தீங்க, நான் 3 முறை ஓதுனேன், நான் 300 வருடத்துக்குள்ள நன்மையை சேகரிச்சுட்டேன், அதை உங்களுக்கு சொல்லித்தரட்டான்னு கேட்குறாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா மூலமா நம்மளுக்கு கிடைச்ச புதையல் தான் அது. நம்ம இன்ஷா அல்லாஹ் சுபூடைய தொழுகையிலையும் நம்ம ஓதுவோம், எல்லா வக்திலையும் ஓதலாம். நம்ம இந்த லுவாட்டாயத்தில் மட்டும்தான் ஓதணும்னு இல்லை, எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் தான். எவ்வளவோ மனநம் செஞ்சு வச்சிருக்கோம், யாரெல்லாம் பேசுனதையெல்லாம் நினைவு வச்சிருப்போம். அன்னைக்கு பேசுனாங்க, எனக்கு இன்னைக்கு நினைவு இருக்கும். அது தேவையே இல்லை. இதை நம்ம மனநம் செய்வோமே, ஒரு வார்த்தைகளாக நம்ம மனநம் செஞ்சு நம்மளுக்கு சேகரிப்பு, நம்மளுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு என்னவா கொண்டு போக போகிறோம்? கோடி பணம் இருந்தாலும் என்ன கொண்டு போக முடியும்? நீங்கள் நியூஸில் கேட்டிங்களா என்னன்னு தெரியல, ஒரு யாசகம் வாங்கக்கூடிய ஒரு பெண்மணி 9 லட்சம் சேர்த்து வச்சுருந்தாங்களாம். தாம்பரத்துக்கு பக்கத்தில் நடந்ததான். 9 லட்சம் சேர்த்து வச்சுட்டு மௌத்தா போயிட்டாங்க. அந்த 9 லட்சம் அவங்கள கொண்டு போனாங்க. எவ்வளவு பணங்காசு இருந்தாலும், எவ்வளவு பீரோ சாவிகளை வச்சாலும், அந்த பீரோ சாவியை நம்மளுக்கு கவரில் போட்டு அடக்கம் பண்ண மாட்டாங்க. எத்தனை பத்திரங்கள் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம போகும்போது எல்லாரும் மத்தியிலையும் இவர்கள் நல்லவர்கள்னு ஒரு பெயர், மலக்குமார்கள் நம்மளுக்கு சாட்சி சொல்லக்கூடிய தன்மை, இது நம்மளுக்கு வரணும்டா சில ஆயத்துக்களை ஓதி, சில சுன்னத்தான துவாக்களை ஓதி, திக்ருகளை ஓதி தான் நம்ம அல்லாஹ்வையும் ரசூலையும் நெருங்க முடியுமா. நம்ம எல்லாரையும் போய் பார்த்துட முடியாது இல்லையா? இப்போ யாராவது ஒரு பெரியவங்களை போய் பார்க்க போறதா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். அதை விட கொஞ்சம் பெரிய விஐபியில பணத்துல ஒரு இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு அமைச்சரோ மற்ற இதில் அவங்களுக்கெல்லாம் பார்க்க போறதுனா செக்யூரிட்டியை தாண்டணும்.
எத்தனையோ பேரை பார்த்து போகணும். ஆனால் அல்லாவை நெருங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நீ அல்லான்னு கூப்பிட்டுட்டா நான் என்னன்னு கேட்குறேங்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பயானு தான், இருந்தாலும் ஈமானை புதுப்பிக்கிறதுக்கு சொல்கிறேன். காலமெல்லாம் சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் எப்போ பார்த்தாலும் அந்த சிலையுடைய பெயரை சொல்லி என்ன செய்வார், சனம் அந்த சிலையுடைய பேர் யாசனம் யாசனம்டைய அந்த சிலையை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அந்த ஆளு அதுதான் அவருக்கு அந்த ஆளுக்கு குழப்பே. ஒரு நாள் தூக்க அசதியில யா சமதுன்றார், யா சனம்னு சொன்னத யா சமதுன்றார். அல்ல என்னுடைய அடியானே நீ கூப்பிட்டியான்னு பதில் கொடுக்குறான். மலக்குமார்கள் கேட்டாங்களாம், யா அல்ல அவன் காலமெல்லாம் என்ன செஞ்சான், சனம்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சமதுன்னு நீ கூப்பிட்ட ஒரு தடவை கூப்பிட்ட உடனே நீ என்னன்னு கேட்குறியப்பே அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் சொன்னானா, சுபஹானல்லாஹ், அந்த சனத்துக்கு எனக்கு வித்தியாசம் வேணாமா? அது என்னன்னு கேட்காது, நான் கேட்பேனே. அப்ப சிறுக்குல இருக்கிற ஒரு மனிதன் கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்கிற ரப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற கலிமாவை நாவு இனிக்க மனம் இனிக்க கூப்பிட்டுருக்கமே, நம்ம கூப்பிட்ட கேட்டுன்னு கேட்க மாட்டானா? அப்போ இந்த திக்ருகளை எல்லாம் சொல்ல முடியலை, நேரங்கள் பரக்கத்தா இருக்கிறதுனால இந்த திக்ருகளை அர்த்தம் முறிஞ்சு சலாமத்து தெரிஞ்சு நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தரணும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட இருந்து ஒவ்வொரு விதமான அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களாக, ரசூலுக்கு பிடித்தமான அமல்களாக நம்மள்கிட்ட இருந்து அல்லாட்ட போய்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த மாதம் மட்டும்தான் 8 சொர்க்கத்துடைய வாசலையும் அல்லாஹ் திறந்து வச்சிருக்கான். காற்று, சொர்க்கத்துடைய காற்று மொத்தமும் நம்மளுக்கு வீசிக்கொண்டு இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். நரகம் 7 நரகமும் பூட்டி வச்சுட்டான் அல்லாஹ். அப்போ எனக்கு பூட்டி வச்சுட்டான்னு என்ன, அந்த வெப்பம் நம்மளுக்கு வராது. இதுல இருந்து உங்களை நான் பாதுகாக்கிறேங்கிறதுக்கு நன்மாராயத்துக்கு தான் அல்லாஹ் பூட்டி வச்சிருக்கான். இப்லீஸை கூட்டிட்டு போய் விலங்கிட்டு வச்சுட்டான். ஆனாலும் என்ன செய்யறான், நம்ம அவனுடைய அந்த இப்போ நம்ம ஓதிய திக்ருகளுக்கு உள்ள விளக்கம், குறைவான விளக்கம் கொடுத்துருக்கோம். அல்லாஹ் தஆலா மீண்டும் நம்மளுடைய காரியங்களை ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. நம்ம அமலில் எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, பாவங்களை மன்னித்தருள்வானாக என்ற துவாவை நம்ம எல்லாருக்கும் செய்வோம். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹித் ரஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.